அனைத்து வியூவர்ஸுக்கும் வணக்கம். இன்று நாம் சொல்லக்கூடிய விஷயம், நவம்பர் 21 வந்து உலக மீனவர்கள் தினம்னு கொண்டாடுறாங்க. அது வந்து 1997ல் ஒரு 40 நாடுகளை சேர்ந்த மீனவர்கள் வந்து தன்னுடைய உரிமைகளுக்காகவும் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் ஒரு இந்த இந்த தினத்தை நவம்பர் 21 உலக மீனவர் தினமாக கொண்டாடணும்னு சொல்லி டெல்லியில் முடிவெடுத்து அதை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு நாம் இன்றைக்கி நாமும் அவங்களுக்கு கூட சேர்ந்து கொண்டாடுவோம் சொல்லி அவங்களுக்கு அதில் வந்து அதுக்கு தான் அந்த மீனவர்கள் வந்து ஒரு இராணுவ வீரனுடைய மனைவியை விட ஒரு மீனவர் தான் தைரியசாலின்னு சொல்கிறாங்க. இராணுவ வீரனுடைய மனைவி கூட கணவர் வந்துடுவார், இன்றைக்கி போனால் ஒரு 6 மாதம் கழித்து வருவார், 1 வருஷம் கழித்து வருவார். ஆனால் அவருக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து இல்லாமல் இல்லை, ஆபத்து தான் கண்டிப்பாக. ஆனால் அதை விட இந்த மீனவருடைய மனைவி தான் கண்ணீர் சிந்துவாங்க. அவங்க தான் ஒரு ரொம்ப தைரியசாலி, அவர் வருவார்னு காத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு தைரியசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மீன்களால் நம்ம 25% அதில் புரோட்டீன், விட்டமின் அதெல்லாம் இருக்குது. இந்த விட்டமின் இருக்கக்கூடிய மீன்லாம் வெறும் இந்த மத்தி மீன்லேயே நிறைய விட்டமின் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவினிங் ஸ்கூலை விட்டு இந்த பசங்கள்லாம் வந்த உடனே அது ரொம்ப சீப்பாக கிடைக்குன்னு சொல்லி அதை வாங்கி அதை தான் வந்து அன்றைக்கி ஈவினிங்கில் கொடுப்பாங்க. மத்தி மீன் அது அவ்வளோ விட்டமின்களாம் அது. அதே போல் இந்த ஷீலா மீன் அது வந்து பெண்களுக்கு பால் சுரக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அப்போது இந்த மீனவர்கள்லாம் நமக்கு எவ்வளோ பயன்படுறாங்க. நம்ம உடலுக்கு வந்து அந்த மீன் 25% விட்டமின் கொடுக்குது, புரோட்டீன் கொடுக்குது. அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் 100 மில்லியன் வந்து நம்ம பயன்படுத்துகிறோமா. 1 மில்லியன்னா 10 லட்சம், அவ்வளோ மீனை மனிதர்கள் பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வணக்கம் செலுத்தணும், வாழ்த்துக்கள் சொல்லணும். அதனால் அதில் வந்து எம்ஜிஆர் ஒரு பாடல் படகோட்டி படத்தில் சொல்லியிருப்பார். இந்த மீனவர்களுடைய வாழ்க்கையை சொல்கிறது, தரை மேல் பிறக்க வைத்தால் எங்களை தண்ணீரில் பிழக்க வைத்தான், கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இன்னொரு வடி வரும், வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து இன்னொரு அடி வரும், ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம், ஒரு ஜான் உயிரை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம் அப்படின்னு சொல்லுவார். அவங்க ஒரு நாள் போனால் இன்னொரு நாள் வருவாங்கன்றதே நிச்சயம் இல்லை. கடல் அலைகள், மழை, இடி இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கருவிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து சரியாக கிடைக்கிறதில்ல. மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனால் கூட கடமைக்கு போர்டு போட்டிருக்காங்க, ஆனால் நிறையெல்லாம் கிடைக்கிறதில்லலாம் சொல்லின்னு இருக்காங்க. ஆனால் அமைச்சர்கள்லாம் செய்கிறாங்க. முன்னை விட இப்போ நிறைய உபகரணங்கள்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய கிடைக்கணும் அவங்களுக்கு. அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம இந்த நாளில் வந்து அவங்கள போற்றணும். அதனால் மீனவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். ஏன்னா அவங்க நமக்கு நிறைய பயன்படுறாங்க. அதனால் மீனவர்களுடைய உலக மீனவர் தினத்தை அனைவரும் போற்றுவோம். அவர்கள் வாழ்வை மேம்பட ஆண்டவனை வேண்டுவோம். ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.